இதுதான் வினோத். இவன் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து 1 மந்த் ஆச்சு. ஆனா இன்னும் அவனோட கோல்ஸ்க்கான எந்த ஆக்ஷனும் அவன் எடுக்கவே இல்ல. இவன் மார்னிங் பெட்ட விட்டு எந்திரிக்கிறதுக்கே 11 மணி ஆயிடும். ஏன்னா இவன் நைட்டு ஃபுல்லா Netflixல ஒன் மோர் எபிசோட்னு சொல்லி அவனே ஏமாத்திக்கிட்டு லேட்டா தான் தூங்குவான். டெய்லி இவன் எந்திரிச்ச உடனே ஓப்பன் பண்றது Instagram தான். அதுல ஒரு கியூட் மாடலை பார்த்த உடனே அவனுக்கு ஏய் வினோத் என்ன பண்ற? திஸ் இஸ் எஸ்டிஆர். எஸ்டிஆருக்கு அவனோட கோல்ஸ் ரொம்பவே முக்கியம். சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தலைவன் காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரன்னிங் போட ஆரம்பிச்சிருவான். தலைவனுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரியே மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியன்றது நல்லாவே தெரியும். அதனால அவர் டெய்லியும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுவார். தலைவன் எஸ்டிஆர் டெய்லியும் ஜேர்னல் எழுதுவார். தன்னோட லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கான பக்காவான பிளானை தன்னோட ஜேர்னலில் தலைவன் எஸ்டிஆர் எழுதி வைப்பார். எஸ்டிஆர் இஸ் அ கான்ஃபிடென்ட் சக்ஸஸ்ஃபுல் மேன். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி லைக் எஸ்டிஆர். எஸ்டிஆர் எப்படி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட லைஃபை ஒரு வீடியோ கேம் மாதிரி விளையாடுறதுனால தான். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நம்மள பல பேர் ஜனவரி வந்தோட மோட்டிவேட் ஆகி பல ரெசல்யூஷன் கோல்ஸ் எடுத்துட்டு இருந்திருப்போம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அது வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வெயிட் கெயின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கெரியர் வைஸ் ப்ரோக்ரஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் ஒரு ஹார்ஸ் ரியாலிட்டி ஒன்று சொல்லவா, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் ஜனவரி எண்டு வரும்போது அவங்களோட கோல்ஸ்லேருந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் மோட்டிவேஷன் ஃபேட் ஆகிறது தான். இந்த மோட்டிவேஷன்றது எப்பயுமே நம்ம கூட இருக்காது. நம்ம கூட எப்பயுமே இருக்கிறது கன்சிஸ்டன்சி தான். எப்போ ஒருத்தவங்க கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக ஒரு ஒர்க் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களால லைஃப்பில் ஜெயிக்க முடியும். இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போ நீங்கள் ஒரு புது ஹாபியை உங்களோட லைஃப்பில் கொண்டு வரணுனாலும் நீங்கள் அதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளிஃபைடாக வச்சுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணினாலே போதும், உங்களால் ஒரு பெட்டரான ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த புக் சொல்லுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் போகாமல் ஜஸ்ட் வெறும் 1000 ஸ்டெப்ஸ் ஒன் டே நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டே 1ல் 1000 ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்லோலி அதை 1% இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாக்கிங் போகிற ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பீங்க. இதே ரூலை நீங்கள் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபினான்ஷியலி க்ரோ ஆகணும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் டிசிப்ளின்டாக ஒர்க் அவுட் பண்ணி டயட்டில் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதே ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மள நிறைய பேர் இந்த மோட்டிவேஷனில் ரிலே பண்ணி தான் இருப்பாங்க. ஒரு பாட்டு கேட்ட உடனே மோட்டிவேட்டாக ஃபயர் ஆகியா டே மச்சான் நாலுலேருந்து சூப்பராக போகிறேன்டா, இனிமேல் ஜிம் போகிறேன், பயங்கரமாக மாஸ் பண்ணுறேன்டா அப்படிலாம் சொல்லுவோம். பட் ஆனால் ஒரு 3 நாள் போவோம், 4வது நாள் தூங்கிட்டு இருப்போம். ஸோ இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும்னா நமக்கு தேவை ஒரு சிஸ்டம். ஏன்னா எப்போ உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கோ அப்போ நீங்கள் டிசிப்ளின்டு பர்சனாக மாறுவீங்க. மோட்டிவேஷன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கன்சிஸ்டன்சி பீட்ஸ் மோட்டிவேஷன். எப்போ ஒரு பர்சன் கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கோ அப்போவே அவன் டிசிப்ளின் பர்சனாக மாறிடுவான். இந்த டிசிப்ளினை கொண்டு வரணும்னா இந்த சோலோ லெவலிங்ன்ற ஒரு அனிமே பார்த்துருந்துருப்பீங்க. அந்த அனிமே மாதிரி நமக்கு ஒரு சிஸ்டம் இருந்தால் அப்படி இருக்கும். அதை நோஷன்ற ஒரு டெம்ப்ளேட் மூலமாக நான் டிசைன் பண்ணியிருந்திருக்கேன். இந்த நோஷன் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டெய்லி குவெஸ்ட்டை லாக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி ஜிம் போகிறதா இருக்கலாம், இல்லை வாக்கிங் போகிறதா இருக்கலாம். இதில் நீங்கள் ஒரு டெட்லைனாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். உங்களோட கோல்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்குன்னு ஒரு டு டூ லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கணும். இந்த டு டூ லிஸ்ட்டில் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்கெல்லாம் ப்ரையாரிட்டி நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஈட் த ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்த மார்னிங்கே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற விஷயங்கள் ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ உங்களுக்கு ஜிம் போகிறது கஷ்டமான டாஸ்க்னா நீங்கள் மார்னிங் அதை பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுற டாஸ்க்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது டைம் பிளாக் பண்ணணும். அக்கார்டிங் டு அட்டாமிக் ஹேபிட்ஸ், அ டாஸ்க் வித்வுட் ஸ்கெடியூல், டைம் அண்ட் பிளேஸ் இஸ் ஜஸ்ட் அ விஷ். உங்களோட எல்லா டாஸ்க்குக்கும் நீங்கள் டெட்லைன் செட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன், இல்லை ஜிம் போகிறதா இருக்கலாம். அந்த டாஸ்க்கை நான் எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிப்பேன் அப்படின்றத டைம் லாக் பண்ணுங்கள். உங்களால் ஒரு 1.5 ஹவர்ஸில் ஜிம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1.5 ஹவர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும். அந்த 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாஸ்க் ஃபெயில் ஆகிடும். இதனால் உங்களோட எக்ஸ்பி பாயிண்ட் கம்மியாகிடும். என்னோட சிஸ்டம் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க்கை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் டைம் லிமிட்டுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா அதோட டிஃபிகல்ட்டியை பொறுத்து உங்களுக்கு ரிவார்ட் அண்ட் எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்பி பாயிண்ட்டை வச்சு நீங்கள் இ ரேங்க்லேருந்து டி ரேங்க்குக்கோ இல்லை எஸ் ரேங்க் வரைக்குமே நீங்கள் லெவலப் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் ஸ்க்ரீனில் உங்களோட கரண்ட் லெவல் அண்ட் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்கன்றதெல்லாம் காமிக்கும். நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் மோட்டிவேஷன் அப்படின்றது. நீங்கள் டெய்லி உங்களோட கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு டெய்லி லாக் பட்டனை இங்கே கொடுத்துருந்துருக்கேன். இந்த டெய்லி லாக் பட்டனை நீங்கள் டெய்லி ப்ரெஸ் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பி பாயிண்ட் லூஸ் ஆகிடும். பட் இதுவே நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமில் உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட ரியல் லைஃப் டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வீடியோ கேம் மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதே சிஸ்டமில் மொத்தம் 17 பாஸ் இருக்காங்க. ஒரு பாஸையும் டிஃபீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக மினிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கோப்ளின் கிங்கை நீங்கள் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 days ஆகும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் 500 minutes லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். எந்த ஒரு டாஸ்க்னாலும் நீங்கள் அதை டைம் பிளாக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாஸோட டேமேஜ் மீட்டர் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும்.
இந்த பாஸை நீங்கள் டிஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ப்ராக்ரஸ் ஆக ஆக உங்களோட பாஸ் டிஃபிகல்ட்டி கஷ்டமாயிட்டே வரும். இந்த ஹேபிட் செக்ஷன் பேஜ் வந்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஈச் ஹேபிட்ஸை நீங்கள் செக் ஆஃப் பண்ணும்போதும் உங்களுக்கு அதோட ரிலவெண்ட்டான ஸ்டாட் பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த ரெடர் சார்ட்டில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். லெட்ஸே இப்போ நான் மார்னிங் 4 o'clock எந்திரிச்சிட்டேன்னா அதில் ஒரு ஸ்டாட் பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு 5 XP கிடைக்கும். ஸோ இதனால் உங்களோட பிரெயின் வந்து ரியல் டோபமைனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட கோல்ஸை இது மூலமாக நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த சிஸ்டம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நம்ம தோக்குறது பல வாட்டி தோத்துட்டோம். கடைசியாக ஒரே ஆட்டம், தெர் இஸ் நோ கோயிங் பேக். ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு வெறி, அவ்வளோதான். இந்த இயர் நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன். நமக்கு தோக்குறது புதுசு இல்லை, பல வாட்டி தோத்துட்டோம். பட் ஆனால் இந்த இயர் இஸ் தி இயர் ஆஃப் சக்ஸஸ். அதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸும் எடுப்போம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த 30 days போச்சு, இட்ஸ் ஓகே ஃபைன். பட் ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் 330 சான்சஸ் இருக்குது. இந்த இயர்க்கு யாரும் விட்டுறாதீங்க. முக்கியமாக என்னோடய வாரியர்ஸ். எஸ், நீங்களாம் என்னோடய வாரியர்ஸ். கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இப்போது உங்ககிட்ட 2 சான்ஸ் இருக்குது. எதர் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா ஆர் சும்மா இருக்க போகிறீங்களா.